உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மகிழ்வுடன் விடைபெறுகிறோம். அடுத்த ஆண்டு சந்திப்போம். பெருசாக அவங்க ஆசிரியர் மேலே பேசலாம் நாங்கள் வேலை பார்க்குற ப்ரைவேட் கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜராக தான் இருந்தவன். நாங்களும் இந்த அமைப்பு இந்த அறக்கட்டளை உண்டாக்குன எங்கள் அண்ணன் ஐஏஎஸ் நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். தமிழ்நாடு டிஎன்பிஎஸோட சேர்மன் வரைக்கும் பொசிஷனில் போயிட்டு ரிட்டையர் ஆனவங்க. அவங்களும் படித்து வந்தது இதுமாரி ஒரு அரசு பள்ளியில் தாங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. நாங்கள் வெறும் பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் எங்கள் அப்பா வந்து கரெக்டான நேர்மையாக இருந்ததுனால நாங்கள் படித்ததும் இதுமாரி ஒரு அரசு பள்ளியில் தான் நன்னிலம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி படித்தோம். அவங்க பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அவங்க படித்தவங்க. இவங்க அன்பில் மனைவி அவங்க படித்தவங்க. இதுமாரி படித்து மேலே வந்தால் கூட இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இப்போ பேச ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறாங்க. இவங்க இப்போ கவனிச்சிங்கன்னா இப்போ ரேடியோவிலலாம் ஸ்பீச் கொடுக்குறவங்க பெரிய ஆரேட்டரு. உங்களுக்கு நேரம் கேட்டதுக்கு நான் என்ன சொன்னாங்க, மழை வர டைமாக இருக்குது, பையன் அவனும் மணியை பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கு வேறு டைமாக இருக்கும், நம்ம போகிற நேரத்தில் போய் உட்கார வச்சுட்டு பேசுகிறதுனா அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஷார்ட்டாக சொல்லிட்டு பேர் வந்ததுக்கு சொல்லணுங்கிற ஒரு மரியாதைக்காக பேசணுங்கிறதுக்காக தான் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசு வழங்கக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் இவங்க. 2007 அப்பாவுக்கு அந்த செட் ஆஃப் குரூப்லேயே யங்கஸ்ட் பீப்புள் கேர்ள்னாக்க இவங்க தான். எல்லாம் ஹெச்எம்மாக இருந்தப்போ இவங்க ஒருத்தவங்க தான் டீச்சராக போயிட்டு வாங்கினவங்களா இருந்தாங்க. அதனால் தனியார் பள்ளியில் வேலை பார்த்துருந்தாங்க. அந்தளவுக்கு அதாவது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் உழைப்பு நீங்கள் முழுமையாக செலுத்துனீங்கன்னா மேலே வரலாம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு வந்து இதே பணத்தை உங்களோட பேங்க்கில் போட்டிருக்க முடியும், இல்லை இவன்ட்டு அங்கே தங்கச்சிட்ட கொடுத்தா அவங்க கொடுத்துருப்பாங்க, அப்படி செய்திருக்க முடியும். நாங்கள் வந்து செய்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு உத்வேகம். அதை தலைமையாத்திரி கூட சரியாக சொன்னாங்க. நாளைக்கு உங்களால் இதே போல் யாருக்கு செய்ய முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு என்ன ஒழுக்கிட்டு உங்கள் மைண்டில் வரணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இதுமாரி உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு சில பேருக்கு கூட மைண்டுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா ஸ்கூல் விட்டு போகிற நேரத்தில் போய் உட்கார வச்சுட்டு போர் அடிச்சுட்டு இருக்கிறாங்களே, நேரத்துக்கு கூட போலையே அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். சில பேருக்கு பஸ்ஸு பேருந்து விட்டுட்டாச்சுன்னு கிடைக்கிற பேருந்துக்கு அடுத்த பேருந்துக்கு லேட் ஆகும். அதுமாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்கும் எங்களுக்கு தெரியும். இருந்தும் இதுமாரி இருந்தது செய்கிறதுக்கு காரணம் உங்களை பார்க்குறப்ப உங்களுக்குள்ள யாராவது 20 பேர் 100 50 பேர் நீங்கள் உட்காந்தீங்கன்னா 50 பேரில் ஒரு 5 பேருக்காவது அந்த ஒரு யோசனை ஒவ்வொரு விஷயமும் அதுமாரி வந்ததுன்னா அவங்க அதுமாரி பெரிய வரணுங்கிற ஆசை தான். ஒன்றும் இல்லை, நானாகட்டும் இந்த ஐஏஎஸ் அவர் சொல்கிறாரு என்னுடைய அண்ணன், அவங்களாகட்டும் எங்கள் அக்கா இருக்கிறாங்க பெரியவங்க, அவங்களாகட்டும் அவங்களும் ஸ்கூலில் டீச்சர் தான். அவங்களாகட்டும் எல்லாருமே ராமலிங்கசாமி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஒன்று இருந்துச்சு. அன்றைக்கி வந்து 75 ரூபா அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க பணம் கொடுக்குறது வருஷத்துக்கு 75 ரூபா. அந்த ட்ரஸ்ட்டில் நான் பணம் வாங்கியிருப்போம். அப்போ ஹையஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இது மார்க் வாங்கினா மாத்திரம் தான் அவங்களுக்கு தான் உண்டு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தராக வந்து வாங்கினோம். அப்போக்கு எங்கள் மைண்டில் வந்த ஒரு விழுந்த விதை, நாங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப விழுந்த விதை இன்றைக்கி நாங்கள் பெரியவங்களாகி எங்களுக்கு வருமானம் வர்றப்ப நம்ம அதுமாரி செய்யணும். அதே போல் நீங்கள் உங்களையும் ஒவ்வொருத்தரும் இதேமாரி ஒரு அறக்கட்டளை உங்கள் அப்பா பேரில் ஆரம்பித்து செய்யக்கூடியப்ப நீங்கள் வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இந்த பணம் வந்து சாதாரண பணம். ஏன்னா இப்போ அரசு பள்ளியில் வந்து அரசே வந்து அதிகமான அளவில் நிறைய உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் தனியாரில் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொடுத்து தான் உங்களை மெயின்டைன் பண்ணணுங்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அரசே பார்த்து அவங்க உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் படிக்கிற காலத்தில் இவ்வளோலாம் கிடையாது. உங்களுக்கு கம்ப்யூட்டர்னா லேப்டாப் என்ன இது எல்லாமே கொடுக்குறாங்க. அப்பா அம்மாவை தவிர இப்போ எத்தனையுமே கொடுக்குறாங்க. அந்த அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நான் நிறைய இடங்களில் கேள்விப்படுறது வெளி இடங்களெல்லாம் மற்றவங்களை பற்றி இப்போ பொதுவாக பொதுவெளியில் ஒரு சொசைட்டியில் உங்கள் மேலே ஒரு பெரிய கெட்ட பேர் பையனுங்க, அதுவும் இந்த மாரி அரசு பள்ளியில் படிக்கிற பையனுங்க அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இன் ஜென்ரல் இருக்குது. இது ஏதோ ஒரு 10-20 பேர் செய்யக்கூடிய காரியம் மொத்தம் 100-200 பேர் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும் கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அத்தனை பேர் நீங்கள் அதுமாரி இருக்க மாட்டீங்கிற நம்பிக்கை என் மனசில் இருக்குது. அதுமாரி கூடிய 4-5 பேர் கூட அந்த உங்களோட பழக்கங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி மேடம்.